வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 வேகன்சி வந்துருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கெல்லாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டைப் ஆஃப் போஸ்டிங் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமில் வந்து கொடுக்குறாங்க. ஜென்ரல் பேங்கிங்கில் உங்களுக்கு 1000 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 60% மார்க்கோடு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலோடு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க நண்பா, இந்த பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா 20 இயர்ஸ். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 இயர்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது. யாரும் பயப்பட தேவையில்ல. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி 10 இயர்ஸு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டு வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி கொடுத்துருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்க்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 48,480 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 85,920 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 48,480ங்கிறது இது அதிகம். அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சின்னா உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் யாருமே மிஸ் பண்ணாதையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வாங்க நண்பா, செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்சனல் இன்டர்வியூ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், இந்த 5 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்னு போட்டிருக்காங்க. அந்தந்த பக்கத்தில் எந்தெந்த உங்களுக்கு இருக்குதோ அங்கே அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எக்ஸைஸ் பண்ணி இவங்களுக்குலாம் 150 சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி, இந்த பிசி எம்பிசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வரும்ல ஓசி, இதெல்லாம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேறு அதர் மோடு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக A to Z வரைக்கும் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க. ரீட் பண்ணதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே நம்ம எலிஜிபிளாக இருக்கோம், நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் நண்பா. டவுட்டுக்காக அப்ளை பண்ணாதீங்க. நம்பிக்கையோடு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், டாக்குமெண்ட்டு, உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத சப்மிட் பண்ணிட்டீங்களா ஏதாவது மிஸ்டேக்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன கேண்டிடேட்டு, அந்த கேண்டிடேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வரும், அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை 30/1/2025 ஸ்டார்ட் ஆகிக்குது. அதே மாதிரி லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20/2/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நண்பா. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெட்டராக ஒரு ஜாப் வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.